ஸோ வணக்கம் கேமர்ஸ், இன்னைக்கு நீங்க ஒரு வெறித்தனமான ஒரு வீடியோவை பார்க்க போறீங்க. வெறித்தனமான வீடியோங்க, வெறித்தனமான வீடியோ. அதாவது நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பெட் வாரை ப்ளே பண்ணி நான் எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயர்னு நிரூபிக்க போறேன். இப்படி நிரூபிச்சு தான் நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இல்ல, அவசியம் இருக்கு. நீங்க பாருங்க நான் எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயர்னு. சோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம லைஃப் போட்ல இருக்கிற பெட் வாரை ப்ளே பண்ண போறோம். நான் வந்து என்னோட டிஸ்கார்ட்ல இருக்கிற மெம்பர்ஸோட சேர்ந்து ப்ளே பண்ணி போடலாம்னு நினைச்சேன். ஆனா சம் இஷ்யூஸால எங்களால மல்டிபிளேயரா ப்ளே பண்ண முடியாம போயிடுச்சு. சோ அதனால லைஃப் போட்லயும் ஒரு பெட் வார் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சோ என்னோட திரும்பி அங்க நிரூபிக்கலான்னு திரும்பி எடுத்து பேக்ல எல்லாம் போட்டு வந்துட்டேன். சரி, ஓகே, இப்போ கேம்ல போயிடலாமா? பாத்தீங்கன்னா லைஃப் போட்ல நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. சர்வையல், பெட் வார், ஸ்கை வார்லாம். இது வரைக்கும் பெட் வார். நான்லாம் வந்து அப்போ ஓல்டு பிளேயர் தான் சொல்லலாம் மைண்ட் கிராஃப்ட்ல. ஆனா நடுவில் கொஞ்சம் மைண்ட் கிராஃப்ட் விட்டேன். பாத்தீங்கன்னா அப்புறம் என்னடா இவ்வளோ மேப் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இல்லை எது ஈஸினே தெரியலையாங்க. நாங்களாம் பழைய கேம் ப்ளே பண்ணும்போது அந்த சைனா மேப்லாம் இருக்கும், அது ஈஸியா இருக்கும். அதில் போய் ஊட் பண்ணிடுவோம், அதுவே வந்துடும், ஈஸியாக ஜெயிச்சிருவோம் நிறைய பேர் அடிச்சு. ஓகே, உள்ள வந்தாச்சு. அதாவது எனக்கு ரொம்ப மைண்ட் கிராஃப்ட் பெட் வார்லேயே எனக்கு பிடிக்காத மேப்னா அது இதுதான். கரெக்டா நான் வீடியோ பண்ணும் போது கரெக்டா வந்து எனக்கு மாட்டிச்சு பாரு. அதான் நம்ம விதின்னு சொல்றது. சரி, ஓகே, ஏதோ ஒன்று. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிறைய பாக்ஸ்ல வாங்கி போட்டுப்போம். ஏய், ஃபர்ஸ்ட் இருங்க, நம்ம பெட்டை சேவ் பண்ணணுமே. காய்ஸ், பெட்டுக்கு நம்ம பிளேயரே நல்லா வீடு கட்டுறாரு. ஸோ நம்ம அடுத்து வீடு கட்டுறத போய் உடைப்போம். இந்த மேப்ல கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும், எங்க வழி இருக்குன்னே தெரியாது. ஓகே, எங்க இருக்கடா தம்பி? ஓ, இப்பதான் கட்டிட்டு இருக்கியா தம்பி? மன்னிச்சிக்கோ, டா வச்சுக்கோ. ஆய், கச்சு 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 கச்சு. என்னடா ஒரே இடத்துல நிக்கிற? ஓ, நெட்வொர்க் ப்ராப்ளமா? மன்னிச்சிருப்பா தம்பி. அம்மா நோட் ஒருத்தனப்பா, நீ எங்க அவன்? ஓ, தப்பிச்சு போயிட்டுக்கிறான். இன்னைக்கு அவனை கண்டுபிடிச்சி அவனை போட்டு எல்லாம் விடக்கூடாது. நண்பர்களே, ப்ளூ கலர் பெட்டை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த லைட் ஒன்று காமிச்சிட்டே இருக்கு பாருங்க. இதனாலதான் கன்ஃபியூஷன் ஆகுது. ஓ, இப்போதாங்க போச்சு. கேம் இவ்வளோ ஸ்லோவா இருக்கு பாத்தீங்களா? கேம் ஸ்லோவா இருக்கு, என்னோட இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கா? ஆனா அடி மட்டும் பிளேயர்ஸ் கரெக்டா வேது, அதுவே போதுங்க நம்மளுக்கு. ஓகேங்க, இங்க ஒரு பிங்க் கலர் டீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கதையை முடிச்சுட்டு வந்துருவோம். அட பாருங்க நண்பர்களே, ஆக்சிடென்டா நம்ம கீழே விழுந்துட்டோம். பரவாயில்ல, அசிங்கமாயிடுச்சு. சரி விடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு பிளாக்ஸை வந்து வாங்குவோம். ஃபர்ஸ்ட் என்னதான் வந்து உனக்கு அப்டேட் கொண்டு வந்தாலும் பிளாக்ஸ்ல மட்டும் இது கொண்டு வர மாட்டானுங்க. அதே கண்ணாடி கிளாஸ், அதே வந்து இந்த என்னது ஊலா, அதுலயே தான் இருக்கு. அப்ப இருந்து பாக்குறேன் மேல இருக்கு. இதனால தான் இந்த சர்வர் எனக்கு பிடிக்கல. பாத்தீங்கன்னா கீழே வச்சா மேல வரும். ஒரு பிளாக் வந்து எப்படி சொல்றது, கீழே போட்டிருப்பானுங்க, மேல போட்டிருப்பானுங்க. ஓகே, எங்கடா இருக்கீங்க? அந்த ப்ளூ கலர் மனுஷன் என்னதானா ஆனா ஒருத்தரும் போட்டு தள்ளிட்டேன், இன்னொருத்தன் கிடைக்கவே இல்லைங்க கடைசி வரைக்கும். ஓகே, நம்ம வந்து அந்த பிங்க் டீம் அடிக்கலான்னு வந்தோம். பார்த்தா இங்க வேற ஏதோ சண்டை போயிட்டு இருக்கு. ஓகே, நம்மளும் உள்ள புகுண்டு நடுவுல ஓசிகள் எடுக்க முடியுதா பார்ப்போம். இவனுங்க வேற மேலே வீது பிளாக் அப்ப. என்னடா அவனே கீழே வேண்டான்? ஏன்னா உங்களை யாரு சாவாடிக்க வேணாம், நீங்களே செத்துருவீங்க போல. ஓகே, யாரு இருக்குது? ஒரு 2 பேர் இருக்கானுங்க. தம்பி தம்பி இருப்பா. ஏய், என்ன கிரீன் டீம் வந்துட்டானுங்க. அவனுங்க கிரீன் டீமே ஃபோக்கஸ் வச்சு அடிக்கிறானுங்கப்பா, எனக்கு கண்டிக்கவே மாட்டானுங்க. டேய், கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கடா. பாவம், அந்த கிரீன் கலர் ஓட்டான். ஆனா நான் மாட்டிக்கிட்டனும். ஓகே, கிரீன் கலர் டீம் மறுபடியும் வந்தனா என்னன்னு தெரியல, நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. இந்த அவனை போட்டு தள்ளிடுவோம். நண்பா சாரி, மன்னிச்சிடு, போயிட்டு வா. ஆனா ஒருத்த மட்டும் மேலே இருக்கான், கீழே வர மாட்டான். நம்ம என்ன பண்ணோம், உள்ள போய் உட்காந்துப்போம். வில்லேஜஸ் ஃபுல்லா எவனை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு. அடப்பா, இப்போ கூட அடிக்குது. தம்பி சாவுடா. எவ்வளவு தைரியம் இருக்கும், மேல இருந்து வந்து என்ன ஸ்கட்ச்லாம் போட்டு அடிக்கிறான். ஆனா ஹெல்த் இல்லாம வந்துட்டுக்கிறான் பாவம். ஓகே, கிரீன் கலர் டீம் மறுபடியும் வந்துட்டானுங்க அடிக்கிறதுக்கு. தம்பி 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 இரு தம்பி, செத்துட்டு போயிடு தம்பி. 1 கிலோ வரும் எனக்கு. எங்கடா ஓடுற? ஏய், செத்துட்டான். ஓகே, இவனுக்கு பெட் எங்க இருக்குன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் அது கிளியர் பண்ணோம். அப்பப்போ வந்து நேர்கிறாருங்க இரும்பு குட்டி மாதிரி. ஓகே, நம்ம கிட்ட ஸ்டஃப் அதிகமா இருக்கு, எல்லாமே வாங்கி போட்டுடலாம். என்ன செத்துட்டு நான் எதுவுமே அனுபவிக்க முடியாது பாருங்க. யூஸ் பண்றோமோ இல்லையோ வாங்கி வச்சிருவோம். முடிஞ்ச அளவுக்கு பிளாக்ஸையும் கொஞ்சம் ஐட்டம்ஸும் வாங்கி வச்சிருவோம். ஓகே, இனிமே நம்ம தரையில ஆடா பாவீங்களா, என்னடா என்னோட பெட் அடிச்சிட்டீங்க நண்பர்களே. இனிமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நம்ம பெட் அடிச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் பிளாக்ஸ்ல வாங்கிப்போம். தரையில இருந்தா தானே அடிப்பீங்க, இனிமே நான் தரைக்க வர மாட்டேன்டா. முடிச்சா என்ன வந்து எல்லாரும் மேல வந்து அடிக்கணா பாப்போம். ஏங்க கிட்ட 5 நிமிஷமா சுத்தின்னு இருக்கிறேங்க. அந்த கீழே பாருங்க, கலர் ஃபுல்லா காமிக்குது, ஆனா இங்க ஒரு பெட்டு கூட இல்லை. என்னடா இது? இருங்க, அது உள்ள போய் பார்ப்போம். ஏய், இது என்னோட பெட்டுப்பா. என்னோட பெட் அடிக்கவே நானே வரேன். அப்ப பாத்துங்க நான் எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயர்னு.
என்ன கலர்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். எவன் மாட்டினாலும் வச்சு சொறி விடுவோம். ஏன்னா நம்மகிட்ட இது என்னது அயன் ஸ்வாட் இருக்கு. அயன் ஸ்வாடும் ஆனா எங்கிட்ட ஆர்மர் இல்ல. இன்னும் 2-3 பேர் தான் இங்க இருக்கானுங்க. பெட்ல எதுவுமே கிடையாது, எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது. அந்த கலர் ஏதோ பக்ல காமிக்குதுங்க. இப்போ எவன் நம்ம கண்ணில் பட்டாலும் அவ்வளவுதான், போட்டு தள்ளிடணும். 6 பெட்டோ 8 பெட்டு தான் நினைக்கிறேன். சுத்தி சுத்தி வந்துட்டேன், எங்க எவனுமே காணோம். வேற எங்கதான் போறது? டேய் எங்கடா இருக்கீங்க? ஏன்னா அலைய வர்றீங்க? பாத்தீங்கன்னா எவனுமே இல்லை எங்கேயுமே. நம்ம கொஞ்சம் உள்ளோம் இன்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் அவனுக்கு பெட் இருக்கிற இடத்துல. ஓகே, இந்த எல்லோ பெட்ல இருக்கிற அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். எங்க எவனும் கீழே செத்துட்டாங்க. அப்ப இன்னும் பிளேயர் இருக்காங்க. ஆனா எங்க இருக்கானுங்க தான் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை இன்விசிபிள் என்ன மாறிட்டானுங்களோ, பாய்சன் கீசன் சாப்பிட்டுட்டு. இங்கேயும் எவனும் இல்ல. ப்ரோ என்ன ப்ரோ இது, மேட்ச் முடிச்சுட்டு சீக்கிரமா வீடியோ முடிக்கலான்னு பாக்குறேன், எவனும் வர மாட்டானுங்க. எங்கடா இருக்கீங்க? ஐயோ பிரைமன் அருமை. இரா 1 நிமிஷம். ஆடா பாவி. நண்பர்களே விடுங்க, அவனை ஜெயிச்சுட்டு போட்டோம், நம்ம விட்டு கொடுத்துருவோம்.